யார் நீ? ஏண்டா என்ன பார்த்தா யாருன்னு கேக்குற? இன்னும் சாவலையா நீ? அவன் போட்ட ரூல்ஸ அவனே பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கானா? அவன் மூச்சிலேயே முடிச்சிருவான். மருமகளே, இனிமேல் உங்களை நான் கூப்பிடுவேன். என்னை யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்கள ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. என்னை யாருக்கெல்லாம் பிடிக்காதோ அவங்கள பிளாக் கலர் கமெண்ட் பண்ணுங்க. வேணாண்ணே, இல்ல வேணாண்ணே. பைக்ல போயிட்டு இருக்காரு பாருங்க. பைக் போகுதா, பின்னாடி ஒரு கயிறு. என்னடா கயிறு அப்படின்னு பார்த்தே இருக்கிறேன். அந்த கயிறை கொண்டு போய் இன்னொரு பைக்ல கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. முதல்ல போறாரு இல்லையா, அந்த பைக்காரர் வந்து ஜீசஸ். அவரோட தோல் மேல கயிறு வச்சிருக்காரு. பின்னாடி வந்து இருக்குல்ல பைக், அந்த பைக் வந்து நான் என்னை இடுப்புல கட்டி வச்சிருக்காரு. எனக்கு வேற வேலை இல்லையாடா? உங்க கதை எழுதுறதுதான் எனக்கு வேலையா? போங்கடா டேய். அந்த மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கயிறு கட்டி இழுத்துட்டு போறாரு. மூஞ்சி மட்டும்தான் வேலை செய்து, மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. எல்லாம் நிறுத்திடுவீரா மனசு அங்கல சீரா. இது வந்து குதிரை பிடிக்கன்னு இருக்கிறாரு. இது ஒரு 3 விதை உள்ள இருக்கிற பருப்பை வந்து ஆண்களும் பெண்களும் சாப்பிட்டீங்கன்னா ஆண்கள் வந்து 5 கல்யாணம் பண்ணக்கூடிய பலம் கிடைக்கும். டேய், உன்னுக்கே வழி இல்லாம இருக்கு, பொண்டாட்டி இருக்குன்ற. பெண்களுக்கு வந்து 7 கல்யாணம் பண்ணக்கூடிய பலம் கிடைக்கும். எங்க சுப்பிக்கிட்டு இருக்க? என்னையா உன்னை விட 2 லீடிங். என்னது இது டான்ஸ்? தாவங்களமா தலையில எகிரி எகிரி குதிக்கிறது. மனசுக்குள்ள என்ன இருக்கு? சொல்லி மடகாஸ்கர். போன வாரம் கூட 2-3 பேர் வந்து என்ன பொண்ணு கேட்டாங்க. இப்ப என்ன அவசரம், இன்னும் 2 வருஷம் போகட்டுமேன்னு சொல்லி அனுப்பிட்டேன். 2 வருஷம் எதுக்கு? சங்கோதரருக்கு. வெட்டிங்ல வந்து சாதாரண என்ட்ரி மாதிரி வராம மாப்பிளையும் பொண்ணும் ஒரு ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குற மாதிரி. பெரிய விஷயம். எங்க குடும்பத்துல மூத்த தலை இறந்ததுனால இன்னைக்கு எங்க பசங்க எல்லாருமே மாலை வாங்கிட்டு வந்து தாத்தாவை தான் போட்டோம். அவருக்கு நேர்த்திக்கடனாக இது. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? தளபதி சார் 69க்கு ஒரு ரோல் சொல்லியிருந்தாங்க, சின்ன ரோல். ஓகே, எதுலயே இன்ட்ரெஸ்ட் இல்ல. சரி, ஓகே. அதாவது ஓப்பனா இந்த ரோல் அப்படின்னு கூட கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. உருட்டுக்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. தனுஷார் மூவிக்கு சொல்லியிருந்தாங்க, அப்புறம் சிவகார்த்திகேயன் அவங்க மூவிக்கு சொல்லியிருந்தாங்க. அமெரிக்காவில மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகோ, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாகோ, என்னடி கலர் கலரா ரீலா விடுற. தனுஷ் சார் மூவிக்கு பூஜைலாம் போட்டாங்க. 53 நினைக்கிறேன், 53வது படத்துக்கு செகண்ட் ஹீரோயின் சொல்லியிருந்தாங்க. ஒரே ஒரு சீன் மட்டும் தான். நீ அவ்வளவு செலிபிரிட்டியா நீ? ஆட மூதேவி மூதேவி, மூஞ்சி மோரையும் மூஞ்சி மோரையும். இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு அந்த டயத்துல தான் பிக் பாஸ் வந்தது. இல்ல வேண்டாம். இந்த ஊர்ல தான் இதுக்கு பேரு பஸ் எனவும், துபாயில இதுக்கு பேரு குப்பலாரி எனவும் ரீல்ஸ் போட்ட பெண் மீது புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. குத்த வச்சு உட்காந்து குடிக்கிற மாதிரி கல்லு காட்டுல கிடைக்காது, சிட்டில கிடைக்குது. நம்ம காட்டு பண்ணி இன்னும் இன்னத்தோட சாப்பிடாது, எஃப்ரோ பண்ணி சாப்பிடாது. ஐயோ, வாங்க உள்ளுக்கு போலாம். பைத்தியம். இதான் நண்பனோட குண்டி குண்டி பயலுக கொடூரமா எப்பனா அப்பனா குண்டி பயலுக. டேய், யாரா நீங்களா? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஓனரை உன்னோட மாட்டேன்ற யாரா நீ? இந்த சௌரா ஓனரா தொலைச்சிருவேன். ஒருத்தர் இருக்கால, இந்த புல்லட் மாதிரி சின்ன கையில சிக்கணும்.
அதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. கேட்டா கெத்தா அவங்க அப்படியே கொத்தா பிடிச்சி முதுகுல 10 சவுக்கடி விளாசி பாருங்க. ஐயோடு அப்ப மட்டும் ஐயோட காலு டான்னு சிக்கல நிக்கும். ஆஸ்திரேலிய பெண் தனது படுக்கையின் ஒரு பக்கத்தை வாடகைக்கு விடும் வகையில் ஒரு புதுமையான முறையை பின்பற்றுகிறார். இந்த முறைக்கு அவர் ஹாட் பெட்டிங் என பெயர் வைத்துள்ளார். என் படுக்கையில பாதி இடம் உனக்கு தான். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என் படுக்கையில பாதி இடம் உனக்கு தான். என்னடி சொல்ற? உள்ளூர்காரி தான் ஒருத்தி ஒத்துக்கல, ஒரு வெள்ளக்காரியாச்சும் ஒத்துக்கிட்டியே. வா முதல்ல பசங்க நடத்திடுவோம். நீ எல்லாம் டிரைவரா? அடேங்கப்பா, வேணாம் வேணாம் வேணாம், யாரும் வேணாம். இருந்துட்டு போ. இதுக்குதான் படிங்கடா படிங்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். முட்டா பசங்கடா, அருமைக்கிட்ட முண்டங்கடா. வாக்கப்பட்டு வந்தவதா விருசம் பழம்னா வயிற்றுல போறதும் வாழைப்பழமா இருக்கு. எனக்கு ரகட் பாய் தான் ரொம்ப பிடிக்கும். அவங்க கூட நடந்து போனதான் கெத்தா மாசா இருக்கும். ஏன் ரகட் பாய பாத்திருக்கியா? ரீரெக்கார்டிங் இல்லாம பார்த்தா ரிச்சாகார மாதிரியா இருக்கிறா. Where is your next destination? செத்துருவேன் நான் இப்ப வீட்டுக்கு போயிட்டு. ப்ரோ எனக்கு பெரிய வருது ப்ரோ. இப்போ உங்க ஷூ முன்னால கிழிஞ்சிருக்கியா? முன்னால ஷூ கிழிஞ்சதா நீங்க பாத்தீங்க, ஏன் பின்னால ஷூ கிழிஞ்சு நீங்க பாக்கல. அமெரிக்காவோட டாக்டர் ஸ்குவாட்ச் அப்படின்ற நிறுவனம் தான் இந்த சோப்பை தயாரிச்சிருக்காங்க. புகழ்பெற்ற ஹாலிவுட் நடிகை சிட்னி ஸ்வீனி குளித்த நீர்த்துளிகளை கொண்டு உருவாக்கப்பட்ட சோப்புகள் இப்போ விற்பனைக்கு வந்திருக்காம். அமெரிக்காவோட டாக்டர் ஸ்குவாட்ச் அப்படின்ற நிறுவனம் தான் இந்த சோப்பை தயாரிச்சிருக்காங்க. நம்ம சரோஜா தேவி பயன்படுத்திய சோப்பு டப்பா இலவசம். சந்தோஷமா வாங்கிக்கணும். வந்து பாருங்க, சரோஜா தேவி வாழ வரும். வரும் ஜூன் 4ஆம் தேதி முதல் கட்டமா 5000 சோப்புகள் விற்பனைக்கு வர உள்ளதா சிட்னி ஸ்வீனி அறிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு சோப்போட ரேட் இந்திய ரூபாய் மதிப்புப்படி 685 ரூபாய்னு சொல்லப்படுது. சார் சோப் போட்டு குடிக்கிறான் சார். சோப் போட்டு குடிக்கிறான். ஊட்டி வந்து குளிப்பாட்டுறப்ப மாட்டேன் சொல்ல முடியும்.